திண்டுக்கல்லில் நடைபெற்ற புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரே கட்சி அதிமுக தான் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கழக பொருளாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக அமைப்பு செயலாளர் மருதுராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். எந்த கூட்டணி இல்லாமல் தனியாக நீங்கள் போட்டியிட தயாரா? அண்ணா திமுக கழகத்தில் தூய தொண்டர்கள் எம்ஜிஆரையும் அம்மாவையும் எடப்பாடியும் ஆதரிக்கின்ற எங்கள் சிங்க கூட்டத்தின் முன்னால் உங்களால் டெபாசிட் வாங்க முடியுமா? மக்களுக்கு நன்மை செய்த ஒரே கட்சி அண்ணா திமுக என்பதை கிராம மக்கள் நகர மக்கள் அத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கஞ்சம்பட்டு பகுதியில் புரட்சி தலைவரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தலைமை நிலைய பேச்சாளர் குண்டு கல்யாணம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். அப்போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதியில் புரட்சி தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி எம்எல்ஏவுமான அருண்மொழித்தேவன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். அப்போது விடியா திமுக ஆட்சி அமைந்த பின்பு முடக்கப்பட்ட திட்டங்கள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. இதனையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அனைத்து திட்டங்களையும் விடியா திமுக நிறுத்திவிட்டதாக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சமயபுரம் கூட்ரோடு பகுதியில் புரட்சி தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திரைப்பட இயக்குனர் ஜெயபிரகாஷ், தலைமை கழக பேச்சாளர் கிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத்குமார், கோவிந்தசாமி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இந்த திட்டங்கள் அத்தனையுமே இன்னைக்கு நிறுத்தி இருக்காங்க. ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட நான் விரும்புகின்றேன். இன்றைக்கு பல்வேறு வகையிலே நம் தமிழகத்தில் முழுவதும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நிதி ஒதுக்காமல் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. அப்படி நிதி ஒதுக்கிவிட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டத்தை கூட இன்று வரை தொடங்கி வைக்காமல் இருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டாங்குடியில் புரட்சி தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் கலந்து கொண்டார். அப்போது மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. புரட்சி தலைவி பிறந்த நாளை ஒட்டி திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். தமிழகத்தில் போதை வஸ்துக்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் ஏழை எளிய மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இருசக்கர வாகனம் வேலைக்கு செல்பவர்களுக்கு கொடுத்தோம். இன்னைக்கு 3 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏதாவது திட்டங்கள், ஏதாவது நாங்கள் கொடுத்த பணிகள் நடைபெறுகிறதா என்று சொன்னால் இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் தேசப்பந்து மைதானத்தில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி தலைமையிலும் மாஃபா பாண்டியராஜன் முன்னிலையிலும் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, விடியா திமுக அரசு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். நிறைவேற்றினார்களா? நீட் தேர்வை ஒழிப்பேன் என்று சொன்னார்கள். ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ஒழிக்கப்படும், தமிழக மெடிக்கல் கல்லூரி மாணவர்களுக்கு நீட் தேர்வு இருக்காது என்று சொன்னால் ஓட்டு கேட்டார்கள். இப்படியெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கிய திமுக, விடியா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் 3 ஆண்டு ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்து சொன்னதை ஏதாவது செய்தாரா?
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே புரட்சி தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு அதிமுக சார்பில் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் கலந்து கொண்டார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் காளை சந்தை மைதானத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. குருந்தன்கோடு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவியும் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை தந்ததாக பிரதமரை தெரிவித்துள்ளதால் பாஜக ஓட்டும் அதிமுகவிற்கு தான் என தெரிவித்தார். விருதுநகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், போதைப் பொருட்கள் மூலம் எதிர்கால சந்ததியினரை விடியா திமுக அரசு சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அந்த போதைப் பொருள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களுக்கு சப்ளை பண்றது யாருன்னா நம்ம ஊர்ல இருக்கிற திமுக அரசாங்கத்துல, திமுக கட்சியில பொறுப்புல இருக்கிற ஜப்பார் அராஜக கும்பலுக்கு நம் எதிர்காலத்தை, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாழாக்கிற திமுகவுக்கு வாக்களிக்காது. புரட்சித் தலைவி பிறந்த நாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி மந்தவெளி எம்ஜிஆர் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய அவர், திமுக அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மோடியின் பருப்பு வேகாது என இந்தியிலேயே பேசி பதிலடி கொடுத்தார். தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கும். தமிழ்நாட்டை வெளிப்படுத்தி அதை பிரதமருக்கு சொல்றேன், தமிழ்நாடு நான் அவருக்கு இந்தியிலே பதில் சொல்றேன். தமிழ்நாட்டில் உன் பருப்பு வேகாது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது என்றும், எந்தெந்த திட்டங்களில் எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பதே திமுகவின் நோக்கம் என்றும் கடுமையாக விமர்சித்தார். பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் பங்கேற்றனர். திருவண்ணாமலை பாய்ச்சல் பகுதியில் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சிறப்புரையாற்றினார். திமுக ஆட்சியில் ஏவல் துறையாக செயல்படும் காவல்துறையினருக்கு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் உரிய தண்டனை பெற்றுத் தருவோம் என எச்சரிக்கை விடுத்தார். செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் பல்வேறு இடங்களிலே காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி கழகத்துடைய தொண்டர்கள் மீது இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பொய் வழக்குகளை போடுகின்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்குரிய காவல் ஆய்வாளர் செல்வராஜ் அவர்களே, நீங்கள் சங்கத்திலே காவல் ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மலர்கின்ற பொழுது தமிழகத்திலே எந்த மூலையிலே நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்தாலும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியிலே உங்களுக்கு உரிய தண்டனையை இந்த இயக்கத்திலே இருக்கிற அடிமட்ட தொண்டன் பெற்றுத் தருவான் என்பதை ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் திருக்கோவிலூர் தொகுதியை காலியான சட்டமன்ற தொகுதியாக அறிவிக்க சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று MLA ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறினார். திருக்கோவிலூர் தொகுதியுமே நீண்ட நாள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருக்க முடியாது. உடனடியாக ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாக வேண்டும். அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற காரணத்திற்காக அந்த திருக்கோவிலூர் தொகுதியை இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். ஆணையத்துக்கு தகவலை சொல்லாமல் இருக்கிறார்கள். இது தொடர்பாக அதிமுக மிக விரைவிலே நீதிமன்றத்தை அணுகும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து பேசிய ஆண்டிமுத்து ராசாவுக்கு மக்கள் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என அதிமுக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான AK செல்வராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சிறுமுகை பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். இதில் திரைப்பட இயக்குனர் RV உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வேட்டி, சேலைகள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 5 விளக்கு பகுதியில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் PR செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் சந்தானம், சுப்பையா பாண்டியன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். மேலும் நமது அம்மா நாளிதழின் ஆசிரியர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் முன்னாள் அமைச்சர் G. பாஸ்கரன், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.